ஆண்களுக்கு இரத்த அளவானது 14 முதல் 18 கிராம் டெசிலிட்டர் அளவிலும், பெண்களுக்கு 14 முதல் 16 கிராம் டெசிலிட்டர் அளவிலும் இருக்க வேண்டும். நமது உடலில் இரத்த அளவு குறைவாக இருக்கின்ற போதுதான் இதய பலவீனம், தலைவலி, தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. நமது உடலில் இரத்தம் குறைவாக இருந்தால் தென்படும் அறிகுறிகளை இந்த காணொளியில் பார்ப்போம். எந்த ஒரு காரணமின்றியும் அல்லது பெரிதாக எந்த வேலையும் செய்யாத போது தலை சுற்றுதல், உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் அது நமது உடலில் இரத்தம் குறைவாக உள்ளது என அர்த்தமாகும். ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக வியர்ப்பது, வாந்தி வருவது, நெஞ்செரிச்சல், கைகால்களில் வீக்கம் ஏற்படுவது போன்றவைகள் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்பதை காட்டும் அறிகுறிகள் ஆகும். தோல் வெளுத்து போய் சற்று வீக்கத்துடன் காணப்பட்டால் உங்கள் உடலில் இரத்தம் குறைவாக உள்ளது என அர்த்தமாகும். இதயத்துக்கு போதிய அளவு இரத்தம் கிடைக்காமல் அழுத்தம் உண்டானால் அடிக்கடி படபடப்பு ஏற்படும். நகம் உடைதல் அல்லது நகம் வெளிரி போய் இருந்தாலும் உடலில் இரத்தம் குறைவாக உள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கடி நெஞ்சுவலி ஏற்பட்டால் இதயத்தில் மட்டும்தான் பிரச்சனை உள்ளது என நினைக்க வேண்டாம். உடலில் இரத்தத்தின் அளவு குறைவாக இருப்பதால் இதயம் சற்று கடினமாகவும் அதிகமாகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனாலும் நெஞ்சுவலியை உணரக்கூடும். பெண்களின் பிரசவ காலத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையானது குறைவது இயல்பான நடவடிக்கைதான். ஆனால் அப்போது அவர்களின் இரத்த அளவு அதிகமாக இருக்க வேண்டியது என்பது அவசியமாகும். ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் உடலில் களைப்பும் சோர்வும் ஏற்படும். சில பெண்களுக்கு அவர்கள் செய்யும் வேலை சுமையின் காரணமாக கூட ஹீமோகுளோபின் எண்ணிக்கையில் குறைபாடு ஏற்படலாம். இப்படி இரத்த அளவு குறைபாடு கொண்டவர்கள் அதை கவனிக்காவிட்டால் அவர்களை இரத்த சோகை நோய் என்பது தாக்கக்கூடும். எனவே உடல் வெளிப்படுத்தும் எந்த ஒரு அசாதாரணமான அறிகுறியையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை நாடுவதே நல்லதாகும்.